அம்மா நல்லா இருக்கிறேன். பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? அம்மா சூப்பரான குழம்பு வச்சிருக்கிறேன், வாங்க காட்டுறேன். சூடான சாதம், ரசம், தொட்டுக்க முட்டை. இதை பாருங்க, அம்மா சூப்பர் குழம்பு பாருங்க. நாட்டுக்கோழி வாங்கி இந்த பாருங்க, நாட்டுக்கோழி போட்டு பச்சை முந்திரி பருப்பு போட்டு அம்மா குழம்பு வச்சிருக்கிறேன். இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் எலும்பாக தான் இருக்கும் இது. ஆனால் வாசனை செமத்தியாயும் நல்லா பெப்பர் போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிங்கன்னா சளிக்கு அவ்வளோ நல்லது இது. இந்த பாருங்கள், இந்த பச்சை முந்திரி பருப்பு நாங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பச்சை முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இது சாஃப்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது வருஷத்தில் ஒரு தடவை தான் முந்திரி பருப்பு அப்போ தான் இது கிடைக்கும். இதோ பாருங்கள், இது பச்சை முந்திரி பருப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம கடைங்களில் வாங்குகிறோம் தெரியுமா, அந்த முந்திரி பருப்பு கடைங்களில் காஞ்ச கொட்டையில் எடுக்கிறது. இது தோப்பில் நம்ம சொல்லி வச்சோம்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் பச்சை முந்திரி பருப்பில் இந்த மாதிரி நம்ம உரிக்க முடியாது, கையெல்லாம் இதுவாகிடும், கரையாக இதுவாகிடும். அவங்களே அழகாக உரிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி முஷாக சொல்லி வச்சோம்னா இது மட்டனில் வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் தானே இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சத்தானது. இதை பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இதை எடுத்து இப்படி உரிச்சிட்டு போடணும். இது பியூர் அப்படியே பச்சை முந்திரி பருப்பு இது. இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு காலையில் பீன்ஸ் ஃப்ரை ரைஸும் வெங்காய பகடா செஞ்சுட்டேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி சாம்பார். அம்மா வேலை சமையல் முடிஞ்சிடுச்சு. அம்மா வேலை சமையல் பார்த்துட்டிங்களா? பிள்ளைங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். பாய்.